அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. உதவி மருத்துவர் பணி நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உதவி மருத்துவர்கள் பணி நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக தற்பொழுது புகார் எழுந்திருக்கிறது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மருத்துவர்கள் போராட்டத்தில் இறங்கி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மருத்துவர்கள் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். உதவி மருத்துவர்களுடைய பணி நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக சொல்லி மருத்துவர்கள்லாம் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் காலியாக இருக்கக்கூடிய உதவி மருத்துவர்கள் பணி நியமனத்தில் பணி நியமனம் வழங்காமலே பணி நியமனம் செய்யப்பட்டதாக விளம்பர திமுக அரசு செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மருத்துவர்கள் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் முற்றுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் 1100 உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பணியிடத்துக்கான எழுத்துத் தேர்வு கடந்த ஜனவரி 25ஆம் தேதி நடைபெற்றது. அதன் பின்பு 1927 மருத்துவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி கடந்த பிப்ரவரி 25 மற்றும் 26ஆம் தேதி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த 1100 மருத்துவர்களுக்கான தேர்வு பட்டியல் கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதுல தேர்வு செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்காமலே பணி நியமனம் ஆணை வழங்கப்பட்டதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு விளம்பர திமுக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். சுகாதாரத்துறையால் தேர்வு செய்யப்பட்ட 1100 மருத்துவர்கள் இதுவரை கவுன்சிலிங் கூட அழைக்கவில்லை. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு வாய்மொழி உத்தரவாக தொலைபேசி மூலம் 300 மருத்துவர்கள் மட்டுமே கவுன்சிலிங்கிற்கு அழைக்கப்பட்டனர். மீதமுள்ள 800 மருத்துவர்களுக்கு இதுவரை அழைப்பாணை வெளியிடவில்லை. இந்த நிலையில இந்த பாதிக்கப்பட்ட 1100 மருத்துவர்களும் தற்போது சென்னை டிஎம்எஸ் வளாகத்துல குழுமி இருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு அரசு மருத்துவர்களை தேர்வு செய்யும் போது அவர்களுக்கு அரசாணை வெளியிடப்பட வேண்டும். அதே போல அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கவுன்சிலிங்கான அழைப்பாணை வெளியிட வேண்டும். ஆனால் தற்போது வரை இவர்கள் யாருக்குமே அழைப்பாணையோ கவுன்சிலிங்கான தேதியோ அறிவிக்கவில்லை. இந்த நிலையில இது போல மோசடியாக மருத்துவர்களை நியமனம் செய்யப்பட்டதாக மா சுப்பிரமணியன் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்ததை தொடர்ந்து தற்போது இந்த 100க்கும் மேற்பட்ட தேர்வு செய்யப்பட்ட பணி நியமனம் கவுன்சிலிங்கில் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் டிஎம்எஸ் வளாகத்தில் குழுமி இருக்கிறார்கள். பணி நியமன ஆணை வழங்காமலே விளம்பர திமுக அரசு தங்களை தேர்வு செய்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை சுகாதாரத்துறையின் சார்பில் தங்களுக்கு எந்த அழைப்பும் வரவில்லை. ஆனால் மாறாக விளம்பர திமுக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தங்களை பணி நியமனம் செய்யப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். இது போன்ற மோசடி நடந்திருக்கிறது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்ற 1100 மருத்துவர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.